UFC ஃபைட் நைட் இந்த வாரம் செப்டம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது லைவ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா பெர்த். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட் இருக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன். மெயின் இவெண்ட்டாக நடக்க போகிற டாமினிக் ரேஸ் விசஸ் கார்லஸ் எல்பர்க் தான் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டு. இந்த ஃபைட்டில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, ஒரு தரமான ஸ்ட்ரைக்கிங் MMA மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டு பேருமே பயங்கரமான டீசெண்டான ஸ்ட்ரைக்கர்ஸு. ஸோ கார்லஸ் எல்பர்க் வந்து லைட் ஹெவி வெயிட்டில் 3rd ரேங்க்கில் இருக்கார். நம்ம டாமினிக் ரேஸ் வந்து லைட் ஹெவி வெயிட்டில் 7th ரேங்க்கில் இருக்கார். ஆக்சுவலாக இந்நேரம் டைட்டில் சார்ட் வந்து டைட்டிலே வாங்கியிருக்க வேண்டிய மனுஷன் 7th பிளேஸில் இருக்கார். அதுக்கு என்ன காரணம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபைட்டை பற்றி இவங்க ரெண்டு பேரை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிளாக் ஜாக் கார்லோஸ் எல்பர்க்கை பற்றி சொல்லிடுறேன். இதுவரை அவரோட ரெஸ்யூம் எடுத்து பார்த்தீங்கன்னா 13 வின்ஸு 1 லாஸு, அதில் 7 வின்ஸ் பை நாக் அவுட்ஸு, அதில் 6 நாக் அவுட்ஸ் வந்து 6 வின்ஸ் பை ஃபஸ்ட் ரவுண்ட் நாக் அவுட்டு, ஸோ ஒரு சப்மிஷன். ஸோ ரொம்ப டீசெண்டான ஒரு ஃபைட்டர். ஹி ஏர்ன் த பிளேஸ் நம்பர் 3 இந்த லைட் ஹெவி வெயிட் ரேங்கிங்ஸ். ஸோ தலைமை வந்து கடந்த 4 வருஷமாக அன்டிஃபிட்டடாக இருக்காப்புல. லாஸ் வந்து 2021 தான். பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருப்பாப்புல. அவரோட லாஸ்ட்டு 5 ஃபைட்ஸுமே வின்னு தான். ஸோ கண்டிப்பாக டாமினிக் ரேஸுக்கு கார்லோஸ் எல்பர்க் வந்து ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்க போகிறாரு. அட் த சேம் டைம் த டெவஸ்டேட்டர் டாமினிக் ரேஸ் அவரோட ரெஸ்யூம் எடுத்து பார்த்தீங்கன்னா 15 வின்னு 4 லாஸு, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான லைட் ஹெவி வெயிட் ஃபைட்டரு. அந்த 15 வின்னுலேயும் 10 வின்னு வந்து நாக் அவுட்டு, 2 சப்மிஷன் வச்சுருக்காரு. டாமினிக் ரேஸோட 12 வின்ஸ் அன்டிஃபீட்டட் அந்த ஸ்ட்ரீக்கை வந்து முடிச்சு வச்சது நம்ம ஜான் ஜோன்ஸ் UFC 247. அது நடந்தது எல்லாருக்குமே தெரியும். டாமினிக் ரேஸ் வாஸ் ராப்டு பை ஜான் ஜோன்ஸ் அப்படின்னு. 4th 5th ரவுண்ட்லலாம் ஆக்சுவலாக வந்து ஜான் ஜோன்ஸை கேஸ்ட் அவுட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். பட் ஆனால் அன்றைக்கி டாமினிக் ரேஸ் வந்து அதை பண்ணாப்பில். சின்ன பாலிட்டிக்ஸ், ஜட்ஜஸோட ஸ்கோர் டிஃப்ரென்சஸ், டேக் டவுனுன்றது அந்த மேட்ச்சில் நடக்காது. ஒரு 2-3 டேக் டவுன் நடக்கும். அதில் வந்து இவர் வந்து அவர் டேக் டவுன் பண்ணிடுவார். அந்த அடிப்படையில் ஸ்லைட் டிஃப்ரென்ஸில் ஜான் ஜோன்ஸுக்கு அந்த ஃபைட் வந்து யுனானிமஸ் டிசிஷனில் வின்னு கொடுத்துருவாங்க. பட் ஜான் ஜோன்ஸை அன்அஃபிஷியலாக ராப்டு ஆகியும் ஜான் ஜோன்ஸ் தோத்ததுன்னே சொல்லலாம்னா, ஓப்பனாக நானே பெரிய ஜான் ஜோன் ஃபேன் தான். பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஜான் ஜோன்ஸை டிஃபீட் பண்ணது ஒன்று டாமினிக் ரேஸ் அண்ட் கஸ்டாஃப்சன். நான் அந்த மேட்ச் லைவே பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தலைவனோட கரியர் டவுன்ஃபால் இருந்தாலும் வின்ஸ் லம்பார்டியோட ஒரு ஃபேமஸான கோட்டை சொல்லி, என்ன தான் உங்களுக்கு லைஃப்பில் டவுன்ஃபால் இருந்தாலும் அது பெரிய விஷயம் கிடையாது, அதுலேருந்து நீங்கள் கொடுக்குற கம்பேக் தான் இருக்கிறதுலே பெரிய விஷயம்னு ஒரு கோட்டை மென்ஷன் பண்ணி, அந்த 4 லாஸுக்கு அப்புறம் தலைவன் கரியரில் இப்போ கடந்த ஒரு 3 வருஷமாக பயங்கர ஆக்டிவாக பயங்கர ஃபார்மில் வந்துட்டுருக்காப்புல. லாஸ்ட்டு 3 மேட்சுமே தலைவனுக்கு வின்னு. ஸோ 2 பேருமே வந்து ஒருத்தவங்க சலைச்சவங்களே கிடையாது, பயங்கரமான டீசெண்டான ஸ்ட்ரைக்கர்ஸ். ஸோ அதனால் நீங்கள் ஒரு நல்ல MMA மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னை பொறுத்தவரை இந்த மேட்சோட ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நான் டாமினிக் ரேஸ் யாருக்கு அகேன்ஸ்ட் விளாண்டாலும் ஐ கோ வித் டாமினிக் ரேஸ் தான். அட் த சேம் டைம் கார்லோஸ் எல்பர்க் வந்து ஒரு பயங்கர டஃப்பான ஆப்போனண்ட்டை மீட் பண்ண போகிறாரு எனக்கு தெரிஞ்ச முதல் தடவை. ஸோ நல்ல ஃபைட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டாமினிக் ரேஸ் நாக் டவுன். அது ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டாக எப்போன்னு எனக்கு தெரியல. ஸோ 2 பேருமே பொறுமையாக விளாடணும்னு நினச்சிட்டாங்கன்னா இது டிசிஷன் கூட போகலாம். நீங்கள் இந்த ஃபைட்டில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்கள், நம்ம பேசலாம்.